ஒரு சில ஆண்டுகளாகவே சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்களை மட்டும்தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக இவங்க தயாரிக்கிற படம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய லாபத்தை ஈட்டி கொடுக்குது. இவங்களுடைய தயாரிப்புல ட்ரெய்லர் படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தது. அதனால கலாநிதி மாறன் அவர்கள் அந்த படத்துல ஒர்க் பண்ண ஒரு சிலருக்கு கார்களை பரிசாக அளித்திருந்தாரு. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டாருடன் தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்காரு கலாநிதி மாறன் அவர்கள். ஸோ சூப்பர் ஸ்டாருடைய அடுத்தடுத்த படங்களையுமே சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. கடைசியாக சூப்பர் ஸ்டாருடைய நடிப்புல வெளியான கூலி திரைப்படத்தையும் அடுத்ததாக வெளியாக போற ஜெயிலர் 2 திரைப்படத்தையுமே சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த 2 படங்களையுமே சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்களா. மொத்தமாக ஒப்பந்தம் போட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பெரிய தொகையை சன் பிக்சர்ஸ் இடமிருந்து வாங்கிட்டாராம். அடுத்த 4 படங்களுமே சன் பிக்சர்ஸ் உடன் தான் சூப்பர் ஸ்டார் பண்ண போறார் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் அவர்கள் நம்ம அட்லி அவர்களுடன் இணைய இருக்காரா. ஸோ அட்லி அவர்களுமே சன் பிக்சர்ஸ் உடன் 2 படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு. ஒரு படத்தை அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து எடுக்கிறாரு, இன்னொரு படத்தை சூப்பர் ஸ்டாரை வைத்துமே எடுக்க இருக்காராம். இந்த படத்துல ரஜினி சார் மட்டுமல்ல அஜித் சாருமே இருக்காராம். ஸோ அதற்கான பேச்சுவார்த்தைகளுமே ஒரு பக்கம் தீவிரமா போயிட்டு இருக்கா. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படம் சூப்பர் ஸ்டாருடைய பழைய படத்தின் ரீமேக் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இது பாஷா 2 தான் இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படக்குழு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.